வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் தன் சபதத்தை விட பக்தனின் சபதம் முக்கியம் என்று நினைத்த கண்ணனின் அழகில் என் மனம் ஈடுபடட்டும் என்ற பீஷ்மரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பீஷ்மர் என்ற யோகீஸ்வரர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பி பிரம்மச்சரியத்தை ஏற்றவர். கங்கா மாதாவின் புதல்வர். அத்தனை விதமான தர்மங்களையும் அறிந்தவர். இப்போது யோக பலத்தால் சரீரத்தை விடப்போகிறார். சபரியின் மோட்சத்திற்கு ராமன் சாட்சியாக விளங்கியதைப் போல் இப்போதும் பகவான் சாட்சியாகவே விளங்குகிறான். அவர் கண்ணனை காண விரும்பினார். என்றாலும் கிளம்புவதற்கு முன்பாக அர்ஜுனனிடம் பீஷ்மரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் வா என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான். பகவானே காண விரும்பி தேடி வரும் அளவுக்கு பீஷ்மர் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். இப்போது பீஷ்மர் கண்ணனை பார்த்து பிரார்த்தனை செய்கிறார். எந்த விருப்பமும் இல்லாத என் மனத்தை உயிர் துறக்கும் நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணனான உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். நீ ஆத்மாராமனாக இருந்தபோதிலும் சில சமயங்களில் லீலைக்காக உன் சக்தியான பிரகிருதியை ஏற்று உலகை படைக்கிறாய். உன் திருமேனி அழகு உலகையும் ஈர்ப்பது. நீலமேக ஷியாமலன், சூரிய ஒளி போல் மின்னும் பீதாம்பரம் தரித்தவன். சுருண்ட கேசம் முன்னேற்றியில் விழுந்து உன் தாமரையொத்த முகத்தில் விழுகிறது. அர்ஜுனனின் தோழன், உன்னிடம் எனக்கு பயன் கருதாத அன்பு உண்டாகட்டும். போரில் தூசுகளால் உடலும் முடியும் அழுக்கடைந்திருக்கட்டும். முன்னேற்றியில் கேசம் அசைந்தாடும். வியர்வை துளிகள் முகத்தை அலங்கரிக்கும். பாவியான என் பானங்கள் பட்டு கவசங்கள் பிளந்து உடலில் காயங்கள் ஏற்பட்டன. அப்படி இருந்தபோதும் நீ பேரழகனாகவே திகழ்ந்தாய். அந்த கோலத்தில் இருக்கும் உன்னிடம் எனக்கு பக்தி ஏற்படட்டும். தோழனான அர்ஜுனனின் சொல் கேட்டு பாண்டவ கௌரவ சேனைகளின் நடுவே பேரை நிறுத்தி சத்ரு சேனையின் உயிரை பார்வையாலேயே அபகரித்த உன்னிடம் எனக்கு பற்று ஏற்படட்டும். உறவினர்களை கொள்வதா என்று குற்ற உணர்ச்சியால் மயங்கிய அர்ஜுனனுக்கு பகவத்கீதை என்ற ஞானோபதேசத்தை வழங்கி நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை அழித்து அவனை ஊக்குவித்த பரமனான உன் திருவடிகளில் என் மனம் நிலைத்திருக்கட்டும். போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருந்தான் கண்ணன். அவனது சபதத்தை உடைத்து ஆயுதம் எடுக்கச் செய்வதாக பீஷ்மர் ஒரு சபதம் செய்தார். அதற்காக அம்புகளை மழையாக அர்ஜுனன் மீது பொழிந்தார். அர்ஜுனனை காக்க அத்தனை அம்புகளையும் தானே முன்வந்து வாங்கி கொண்டான் பகவான். ஒரு கட்டத்தில் பீஷ்மரை கட்டுப்படுத்த சக்கராயுதத்தை எடுக்க அவகாசமின்றி பக்கத்தில் உடைந்து கிடந்த தேரின் சக்கரத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடினான். அவ்வாறு கண்ணன் பீஷ்மரை நோக்கி சக்கரத்தை எடுத்துக்கொண்டு ஓடும்போது அவனது உத்தரீயம் மேலாடை நழுவி தேர்தட்டில் விழுந்தது. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற தன் பிரதிஜை கூட விட்டுவிட்டு பீஷ்மரின் பிரதிஜையை காக்க ஆயுதம் எடுத்தானோ தன் சபதத்தை விட பக்தனின் சபதம் முக்கியம் என்று நினைத்தானோ? 7ஆம் நாள் போரில் இவ்வாறு ஓடிவந்த கண்ணனின் அழகில் என் மனம் ஈடுபடட்டும் என்கிறார் பீஷ்மர். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.